நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் அதிக பெரும்பான்மை பெற்று தமிழகத்தில் முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றார். ஆனால் அவர் பிரச்சாரம் செய்யும் போது டிஎம்கே மக்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று ஒரு வாதத்தை எடுத்து வைத்தார். ஆனால் முதலமைச்சராக பதவியேற்றிய பின் அவர் டிஎம்கே கொண்டு வந்த பல திட்டங்கள் தான் இப்போது நடைமுறையில் உள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று அவர் 2 கையெழுத்திட்டுள்ளார். அந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கடந்த டிஎம்கே ஆட்சியில் முன்னாள் முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டங்கள் தான். அதாவது புதுமை பெண், தமிழ் புதுவன் உதவித்தொகை அவங்க அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபாய் வைப்புன்னு சொல்லிட்டு நேற்று முதலமைச்சர் அவர்கள் ஒரு கோப்பில் கையெழுத்து போட்டிருக்காரு. ஆனால் தேர்தல் நேரத்தில் டிவிக்கு என்ன சொன்னாங்க, டிஎம்கே மக்களுக்கு எதுவுமே செய்யலை, எந்த நலத்திட்டமும் செய்யலைன்னா அப்போ இந்த புதுமை பெண் தமிழ் புதல்வன் யார் செய்தது, டிஎம்கே செய்யலைன்னா இதை வேறு யார் செஞ்சது, இதுக்கு டிவிக்கே பதில் சொல்லணும். இல்லை நாங்கள் இலவசமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு அரசியலை முன்னெடுத்திருந்தால் வரவேற்றிருக்கலாம். ஆனால் கடந்த ஆட்சியில் கொண்டு வந்த அதே திட்டம்தான் இப்போது டிவிகே சார்பாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் அவர்கள் தொடர்கின்றார். பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கலைஞர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இது அனைவரும் அறிஞ்ச விஷயமே. இது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் கொண்டு வரப்பட்ட கலைஞர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு மாதம் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்திருந்தாங்க. இந்த திட்டத்தில் மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவை என்று தற்போது பதவியேற்றுள்ள முதலமைச்சர் அவர்கள் கூறியிருந்தார். இதற்கு எதிர்வினையாற்றிய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மகளிர் உரிமை தொகை 15ஆம் தேதி வரவு வைக்க வேண்டும், ஏற்கனவே உள்ள திட்டத்தை தொடர இப்போது எதுக்கு அவகாசம், என்ன மறுசீரமைப்பு பண்ண போறீர்கள் என்று திமுக அரசின் மக்கள் நலத்திட்டங்களை தொடரும் என்று சட்டசபையில் தெரிவித்துள்ளார்களே என்று ஜோசப் விஜய் அவர்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு கேள்வியும் எழுப்பியுள்ளார். அதே சமயம் மாதந்தோறும் 2500 ரூபாய் தருவதாக கூறிவிட்டு 1000 ரூபாய் கூட தராமல் இழுத்தடிப்பது இதுதான் உங்களுடைய மாற்றமா என்றும் கருத்து தெரிவித்துள்ளார். இப்படி எதிர்ப்பு தெரிவித்ததை உடனே திரு முதலமைச்சர் அவர்கள் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். விரைவில் மகளிர் உதவித்தொகைக்கான வைப்பு தொகை வைக்கப்படும். தேர்தல் பிரச்சாரத்தில் போது டிவிகே தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் மக்களிடம் டிஎம்கே அரசு ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்லிவிட்டு தற்பொழுது முன்னாள் முதலமைச்சர் கொண்டு வந்த அனைத்து திட்டங்களும் செயல்படுத்துவதுதான் உங்களது புதுமையா, உங்களது மாற்றமா என்று பொதுமக்கள் கேள்வியை எழுப்பியுள்ளார். அதாவது பார்த்தீங்கன்னா தற்போது சூழ்நிலையில் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் அவர்கள் கடந்த காலையில் முன்னாள் முதலமைச்சர் கொண்டு வந்த புதுமை பெண் தமிழ் புதவன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இதே தொடர்கிறது. கலைஞர் உரிமை தொகை 1000 கொடுத்தாங்க, இவர் 2500 சொன்னார். இப்போ 2500 கொடுக்காம கடந்த கால அரசு கொண்டு வந்த 1000 ரூபாவே விடுவிக்கிறேன் என்று